Dear 11th students, the singing lesson written by Catherine Mansfield. இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாப்புல, லெட்ரு அதாவது டெலகிராம் கொடுத்துருக்கிறாப்புல. அந்த டெலகிராமை படித்த உடனே மிஸ் மீடோஸ் வந்து ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிட்டாப்புல. அவங்க மூட் அப்செட்டில் இருந்தாப்புல இல்லையா, அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாப்புல. அந்த லெட்டரவே பார்த்துக்கிட்டே இருந்தாப்புலன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஐ டூ ஹோப் இட்ஸ் நத்திங் வெரி சீரியஸ் செட் மிஸ் வியாட் லீனிங் ஃபார்வேர்டு. இப்போது ரொம்ப கூலாக அந்த லெட்டரை அந்த டெலகிராமை மிஸ் மீடோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோடனே மிஸ் வியாட் முடிவு பண்ணிட்டாப்புல. அப்போது நத்திங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி உடனே அதை கேட்குறாப்புல. மிஸ் வியாட் வந்து மிஸ் மீடோஸ்கிட்ட கேட்குறாப்புல, நான் நினைக்கிறேன் டெலகிராம் வந்து ஒரு சீரியஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு நார்மலான ஒரு மேட்ரு தான் இல்லையா அப்படின்னு வியாட் வந்து கேட்குறாப்புல. லேனிங் ஃபார்வேர்டுனா அந்த சேரில் உட்காந்துருக்கும் போது முன்னாடி கொஞ்சம் நகண்டு உட்காருவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா லேனிங் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அந்த சேர்லேருந்து முன்னாடி கொஞ்சம் நகண்டு உட்காந்து கேட்குறாப்புல, மூவ் ஆகி உட்காந்து கேட்குறாப்புல. யார்கிட்ட? மிஸ் மீடோஸ்கிட்ட. என்ன கேட்டாப்புல? டெலகிராமில் ஒன்றும் சீரியஸான ஒரு மேட்ரு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, சோகமான ஒரு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி வியாட் வந்து மிஸ் மீடோஸ்கிட்ட கேட்குறாப்புல. உடனே மிஸ் மீடோஸ் சொல்கிறாப்புல, ஓ நோ தேங்க்யூ மிஸ் வியாட், அப்படிலாம் வந்து ஒரு சோகமான நியூஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சந்தோஷமான நியூஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சொல்கிறாப்புல மிஸ் மீடோஸ். யார்கிட்ட? மிஸ் வியாட்ட. பிளஷ்டு மிஸ் மீடோஸ். இட்ஸ் நத்திங் பேட் அட் ஆல், ஒன்றும் ஒரு கெட்ட நியூஸ் எல்லாம் இல்லை இந்த டெலகிராமில் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாப்புல மிஸ் வியாட்டுட்ட. இட்ஸ் அண்ட் சி கேவ் அண்ட் அப்பாலஜெட்டிக் லிட்டில் லாஃப். உடனே கொஞ்சம் ஒரு சிரிக்கிறாப்புல. இட்ஸ் ஃப்ரம் மை ஃபியான்ஸ் சேயிங் தட் தெர் வாஸ் எ பாஸ். இந்த டெலகிராம் வந்து வேற யார்கிட்ட இருந்தும் இல்லை, என்னுடைய ஃபேன்ஸ்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, அப்படியே வெக்கம் கலந்த ஒரு சிரிச்சுக்கிட்டு மிஸ் வியாட்ட வந்து என்ன செய்யறாப்புல, மிஸ் மீடோஸ் சொல்றாப்புல. அண்ட் அனதர் பாஸ், கொஞ்ச நேரம் அப்படியே பாஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம், கொஞ்சம் ஸ்டாப் பண்றாப்புல. தென் யூ ஹாவ் 15 minutes மோர் ஆஃப் யுவர் கிளாஸ் மிஸ் மீடோஸ் ஹேவிங் யூ. இப்போ மிஸ் வியாட் வந்து மிஸ் மீடோஸ்கிட்ட வந்து கேட்குறாப்புல, உங்களுடைய கிளாஸில் இன்னும் ஒரு 15 minutes இருக்கு இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் கிளாஸுக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி மிஸ் மீடோஸ் வந்து கேட்குறாப்புல. ஏன்னா அவங்க வந்து ஹெட் மிஸ்ட்ரஸ். அப்போ அந்த டியூட்டி டயத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது உங்களுடைய கிளாஸில் இன்னும் 15 minutes இருக்கு இல்லையா மிஸ் மீடோஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே மிஸ் மீடோஸ் சொல்கிறாப்புல, எஸ் மிஸ் வியாட் சி காட் அப். ஆமான்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாப்புனா மிஸ் மீடோஸ் எழுந்திருக்கிறாப்புல. சி ஆஃப் ரேன் டுவார்ட்ஸ் தி டோர். வேகமாக வந்து டோர் நோக்கி என்ன செய்யறாப்புல போறாப்புல. ஓ ஜஸ்ட் 1 minute மிஸ் மீடோஸ் ஷெட் மிஸ் வியாட். ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஐ மஸ்ட் சே ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் மை டீச்சர்ஸ் ஹேவிங் டெலகிராம்ஸ் சென்ட் டு தம் இன் ஸ்கூல் ஹவர்ஸ் unless in case of very bad news such as a death explained மிஸ் வியாட். இப்போ மிஸ் மீடோஸ் எழுந்திச்சு போறாங்க இல்லையா, அந்த 15 minutes இருக்குது இல்லைன்னு சொல்லி மிஸ் வியாட் கேட்ட உடனே மிஸ் மீடோஸ் என்ன செய்யறாப்புல, எந்திரிச்சு போறாப்புல. போறவங்கள மிஸ் மீடோஸ் 1 minute அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டீச்சர்ஸும் சரி நீங்களும் சரி ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து ஒரு டெலகிராம் இங்கே வந்து வர்ற மாதிரி வச்சுக்கிடாதங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏதாவது ஒரு கெட்ட செய்தி, அதாவது டெத்து மாதிரி ஒரு கெட்ட செய்தி, ஒரு அர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் டெலகிராம் இங்கே வரணும், மற்ற ஸ்கூல் ஹவர்ஸில் டெலகிராமோ லெட்டர்ஸோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஸ் வியாட் வந்து என்ன செய்யறாப்புல, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாப்புல. யார்கிட்ட? மிஸ் மீடோஸ்கிட்ட. Or a very serious accident or something to that effect, good news, Miss Meadows will always keep you know. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு டெத்து, ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான் இங்கே வந்து டெலகிராம் வரணுமே தவிர
வேறு எந்த விதமான டெலகிராமும் லெட்டர்ஸும் ஸ்கூல் ஹவர்ஸில் வரக்கூடாது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மிஸ் வியாட் வந்து மிஸ் மீடோஸ்ட்ட சொல்கிறாங்க. On the wings of hope of love, on the wings of hope, of love, of joy, Miss Meadows sped back to the music hall of the asile, up the steps, over to the piano. இப்போ வந்து இது வரைக்கும் மூட் அவுட்டில் இருந்தாங்க, சோகமாக இருந்தாங்க, எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுந்தாங்க, இரிட்டேட்டிங்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹாப்பி மூடுக்கு வந்துட்டாங்க. யார்? மிஸ் மீடோஸ். ஓகேவா? இப்போ வேகமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மிஸ் வியாட்ட சொன்னதுக்கப்புறம் வேகமாக வந்து தன்னுடைய கிளாஸ் நோக்கி என்ன செய்கிறாப்புல, வேகமாக நடந்து போகிறாப்புல. யார்? மிஸ் மீடோஸ். போய் அந்த க்ரௌடுக்கு முன்னாடி என்ன செய்கிறாப்புலன்னா, பேஜ் 32 மேரி. இப்போ மேரி அப்படிங்கிறது மிஸ் மீடோஸனுடைய பெட்டு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு பொண்ணு. யார்? மேரி. அப்போ அந்த மேரிட்ட சொல்கிறாப்புல. மேரிட்ட சொன்னால் அந்த க்ரௌடுட்டே சொன்ன மாதிரி. அப்போ பேஜ் 32 மேரி பேஜ் நம்பர் 32ல் she said, பேஜ் 32 and picking up the yellow chrysanthemum. அந்த கிரீசந்திமம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். மேரி வந்து அப்போ கொடுத்தாப்புல, அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாப்புல. நான் சொன்னேன் இல்லையா அந்த இது, சி ஹெல்ட் இட் டு ஹர் லிப்ஸ் டு ஹைட் ஹர் ஸ்மைல். ஆக்சுவலாக வந்து மேரி வந்து அந்த கிரைசந்திமம் கொடுத்தாப்புல அப்படின்னா அதை வாங்கி தன்னுடைய அந்த பட்டன் ஹோலில் அல்லது பெல்ட்டில் இந்த மாதிரி இடத்துல என்ன செய்வாப்புலன்னா அதை வச்சுக்கிடுவாப்புல. ஆனால் இப்போ என்ன பண்ணாப்புல அப்படின்னு சொன்னால், அந்த கிரிசாந்தமம் அந்த ஃப்ளவரை தனது வாயில் வச்சுக்கிட்டாப்புல. யார்? மிஸ் மீடோஸ். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க சந்தோஷத்தில் சிரித்த முகமாக இருக்கிறாப்புல, அந்த சிரிப்பை மறைக்கிறதுக்கு, ஹைடு ஹர் ஸ்மைல், அந்த சிரிப்பை மறைக்கிறதுக்கு அந்த கிரைசாந்திமம் ஃப்ளவரை வந்து தனது வாயில் வச்சுக்கிட்டாங்க. தென் she turned to the girls wrapped with her button. திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கேர்ள்ஸை நோக்கி திரும்புகிறாங்க. கேர்ள்ஸை நோக்கி திரும்பி என்ன செய்கிறாப்புல, தன்னுடைய பேட்டனை வச்சு என்ன செய்கிறாப்புலன்னா டக்குன்னு தட்டுறாப்புல. தட்டிட்டு பேஜ் 32 கேர்ள்ஸ், பேஜ் 32 எடுங்க கேர்ள்ஸ், பேஜ் நம்பர் 32 அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. We come here today with flowers overladen with baskets of fruits and the ribbons to boot to congratulate. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ளவர்ஸ் ஓவர் லேடன், அதாவது ஓவர் லேடன் நிறையா பூக்கள், நிறையா வந்து பூக்கொத்துக்கள் மாதிரி நிறையா, அது மற்றபடி பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஒரு கூடைகள் நிறையா வந்து பழங்கள் மற்றும் ரிப்பன் இதெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போது அந்த மாதிரி ஒரு பாடலை வந்து என்ன செய்கிறாப்புலன்னா செலக்ட் பண்ணுறாப்புல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சோக பாடலை மட்டுமே செலக்ட் பண்ணாங்க மிஸ் மீடோஸ். இப்போ வந்து அந்த மாதிரி ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டான ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணுறாப்புல. ஸ்டாப் கிரைடு மிஸ் மீடோஸ். நிறுத்த சொல்கிறாப்புல. அவங்கெல்லாம் வந்து பாடுறவங்கள திடீர்னு என்ன செய்கிறாப்புலன்னா மிஸ் மீடோஸ் நிறுத்த சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆஃபுல், திஸ் இஸ் ட்ரெட்ஃபுல். அவங்க பாடுறாங்க, நல்ல சந்தோஷமான பாட்டை இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாடுறாங்க, கரெக்டாக தான் பாடுறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாடக்கூடிய முறை வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி பாடக்கூடாது. அண்டு சி பீம்டு அட் ஹர் கேர்ள்ஸ். பீம்டு அப்படின்னு சொன்னால் ஸ்மைல்டுன்னு அர்த்தம். பீம்டுன்னா என்னது? ஸ்மைல்டு. அந்த கேர்ள்ஸுகளை பார்த்து இவங்க வந்து சிரிக்கிறாங்க. இப்படிலாம் பாடக்கூடாது, நீங்கள் ரொம்ப சோகமாக பாடுறீங்க, சந்தோஷமான பாட்டை சோகமாக பாடுறீங்க, இப்படிலாம் பாடக்கூடாது, என்ஜாய் பண்ணி பாடுங்க. வாட் இஸ் தி மேட்டர் வித் யூ ஆல்? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சோகமாக பாடுறீங்க? திங்க் கேர்ள்ஸ், திங்க் ஆஃப் வாட் யூ ஆர் சிங்கிங். நீங்கள் என்ன பாடுறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாடுங்க கேர்ள்ஸ். ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் சோகமாகவே பாடுறீங்க அப்படின்னு சொல்லி மிஸ் மீடோஸ் வந்து கேட்குறாப்புல. இது வரைக்கும் சோகமான பாட்டவே ப்ராக்டிஸ் பண்ண வச்சு சோகமான பாட்டவே பாட வச்ச இந்த மிஸ் மீடோஸ் இப்போ அவங்கள பார்த்து இவங்க கேட்குறாங்க, ஏன் சோகமாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி. யூஸ் யுவர் இமேஜினேஷன்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் ஓவர் லேடன், baskets of fruits and ribbons to boot and congratulate.
மிஸ் மீடவுஸ் broke off. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க என்னது ஃப்ளவர்ஸ் ஓவர் லேடன் வித் பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் ரிப்பன்ஸ், இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுதான் பாட்டு, இதுதான் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ். இந்த மாதிரி பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. அண்ட் டு கங்க்ராச்சுலேட் மிஸ் மீடவுஸ் broke off. டோன்ட் லுக் so doleful கேர்ள்ஸ். டோல்ஃபுல் அப்படின்னாலும் அதாவது என்னதுன்னா சாரோஃபுல்னு அர்த்தம். ரொம்ப சோகமா இருக்காதுங்க கேர்ள்ஸ், நல்லா பிரிஸ்காகுங்க, சந்தோஷமா பாடுங்க. இட் ஆட் டு சவுண்ட் வார்ம், ஜாய்ஃபுல், ஏகர், கங்க்ராச்சுலேட் ஒன்ஸ் மோர் குயிக்லி ஆல் டுகெதர் நவ் தென். இப்போ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மிஸ் மீடோஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யறாப்புல அப்படின்னு சொன்னா அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது வரைக்கும் இவங்க தான் இப்படி இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் திஸ் டைம் மிஸ் மீடோஸ் வாய்ஸ் sounded over all the other voices, full, deep, glowing with expression. எக்ஸ்பிரஷன்னா முகப்பாவனை, க்ளோயிங்னா மின்னுதல், சைனிங். அதாவது க்ளோயிங்னா என்னது? மின்னுதல். அப்படியே முகம்லாம் அப்படியே சைனிங்காக இருக்குது, ஒரு எக்ஸ்பிரஷனோட, ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட், ஹாப்பியான ஒரு எக்ஸ்பிரஷனோட இவங்களே பாடுறாங்க, மிஸ் மீடோஸே பாடுறாங்க. மிஸ் மீடோஸுடைய சவுண்டு மற்றவங்களுடைய சவுண்டை விட அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்து என்ன செய்யறாங்க? சவுண்டாக பாடுறாங்க, ஹாப்பியாக பாடுறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மிஸ் மீடோஸனுடைய இந்த கேரக்டர், அதாவது மிஸ் மீடோஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங்ல வந்து மூட் அவுட் ஆகி ரொம்ப சோகமாக இருந்தவங்க இந்த ஸ்டோரி முடியும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ ஒரு டீச்சர்னுடைய மனநிலையை பொறுத்து தான் அவங்க நடத்தக்கூடிய முறை இருக்குது அப்படிங்கக்கூடியதை தான் இந்த லெசன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சொல்லுது. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு நான் வந்து இப்போ ஹோம்ஒர்க் வந்து தனியாக நான் வந்து இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்னு டைப் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ ஹோம்ஒர்க்கை மட்டும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க சில பேர், இந்த வீடியோஸ் பார்க்கறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவிலேயே நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். வீடியோ பார்த்தவங்க மட்டும்தான் ஹோம்ஒர்க் எழுத முடியும். அதனால் எல்லாரும் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் பண்ணுறேன். ஓகேவா? இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை பொறுத்தவரையில் போயம் 5, அதாவது 5th போயம், எவரெஸ்ட் இஸ் நாட் தி ஒன்லி பீக். இந்த பொயட்ரியில இருந்து ஒரு பேராகிராஃப் கொஷின். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்னது அப்படின்னு சொன்னா, இன் வாட் வே இஸ் எவரி ஹிலாக் சிமிலர் டு எவரெஸ்ட். இதுதான் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஹோம்ஒர்க்கு எழுதி அனுப்பணும். நேம் தெரிகிற மாதிரி அனுப்பணும், ஃபோன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து பொயட்ரி 5, 5th போயம், எவரெஸ்ட் இஸ் நாட் தி ஒன்லி பீக். அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்னதுன்னா, இன் வாட் வே இஸ் எவரி ஹிலாக் சிமிலர் டு எவரெஸ்ட் அப்படிங்கக்கூடியத அந்த பேராகிராஃபை நீ எழுதி எனக்கு ஹோம்ஒர்க்கை அனுப்பி வைக்கணும். ஓகேவாப்பா? பாய், see you.